ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பாதாம் பால் மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பாதாம் மிக்ஸ் செய்கிறதுக்கு ரோஸ்ட் பண்ண பாதாம் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேங்க. எந்த கப்பில் நம்ம பாதாம் மெஷர் பண்ணுமோ அதே கப்பில் 2 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேங்க. 2 ஏலக்காய், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். நேச்சுரல் கலருக்காக நான் மஞ்சள் தூள் சேர்க்குறேங்க. உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் தாராளமாக ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட இல்லை, நான் சேர்க்கலைங்க. இப்போ ஃபஸ்ட்டு சர்க்கரையும் ஏலக்காவையும் நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாங்க. அதுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாங்க. சர்க்கரையை முடிஞ்ச அளவுக்கு நைஸாக ஃபைன் பவுடராக நம்ம சேர்த்தாச்சுங்க. இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம எடுத்து வச்சுக்கிற பாதாமை இதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இந்த இடத்துல மஞ்சள் தூள் சேர்த்துனா கரெக்டாக இருக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போதுங்க. இப்போ இதை அரைச்சிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்மளோட பாதாம் மிக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. நம்ம ரெடி பண்ண பாதாம் மிக்ஸ் ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம பாலில் போட்டு பாதாம் பால் ரெடி பண்ணிடலாங்க. பாருங்கள், கப் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். காய்ச்சின பால், நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா சூடான பாலில் போட்டு குடித்தா தான் சூப்பராக இருக்கும். சூடான பாலை கப்பில் ஊற்றியாச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண மிக்ஸ்லேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. நமக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ரெடி பண்ண மிக்ஸ் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க. சுகர் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நிறைய பேர் சுகர் கம்மியாக போட்டு சாப்பிடுவாங்க. நான் போட்ட அளவு கரெக்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. சிம்பிள் ரெசிபி தான். பாதாம் பால் குடிக்க இனிமேல் நம்ம வெளியில் வாங்கி தான் குடிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நாமளே சிம்பிளாக வீட்டில் ரெடி பண்ணிக்கலாங்க. உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் தாராளமாக சேர்த்திக்கலாங்க. செமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.